பேசும் அனைத்து நலமுக்கும் வணக்கம். ஸோ மோட்டரோலா கிட்ட இருந்து இந்த மிஸ்ட்ரி பாக்ஸ், ஒரு சர்ப்ரைஸ் பாக்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல இதில் என்ன இருக்குன்றதையும் பார்க்க போகிறோம். ஸ்பெஷலி இந்த சிக்னேச்சர் ஸ்மார்ட் போன் அது எப்படி இருக்கு அதையும் பார்த்துடலாம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரொம்ப வித்தியாசமான ஒரு பாக்ஸ் இது. அதுவும் மோட்டரோலா கிட்ட இருந்து இந்த அளவுக்கு பெரிய பாக்ஸ்லாம் நமக்கு வந்ததே கிடையாது. ஸோ பிரிச்சு உள்ள என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா ஸ்மார்ட் ஃபோன் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. கூடவே ஒரு வாட்சும் இருக்கு. எஸ், ஒரு ஸ்மார்ட் வாட்சும் இந்த வாட்டி லான்ச் பண்றாங்க போல, அதுதான் இது. அண்ட் மற்றபடி எக்ஸ்ட்ராவா ஒரு சில ஐட்டங்களும் உள்ள இருக்கு. பட் நமக்கு தேவையான விஷயங்கள் அந்த ஸ்மார்ட் ஃபோன் தான். அதை முதல்ல பார்க்கலாம். பட் இந்த மோட்டோ சிக்னேச்சர் பாக்ஸ்ல பார்த்தீங்கன்னா நமக்கு சவுண்ட் பை போஸ் அப்படின்றது இங்கே வந்து போட்டிருக்காங்க. சரி, ஓப்பன் பண்ணி நமக்கு ஸ்மார்ட் ஃபோன் இருக்கு. அண்ட் வழக்கம் போல நமக்கு தேவையான டைப் சி டு டைப் சிக்கான கேபிள், சார்ஜர், சிம் அட்ஜஸ்டர் பின், ஒரு சில புக்லெட்ஸ் அண்ட் கூடவே இந்த அட்டை கொடுத்துருக்காங்க. இது என்னடான்னு பார்த்தீங்கன்னா அந்த லக்ஸுரி எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறவங்களுக்கு நாங்கள் தரோம்னு சொன்னாங்க. அதை பற்றி இன்னும் தெளிவாக வீடியோக்குள்ள சொல்கிறேன். மோட்டோ சிக்னேச்சர் அப்படின்னு சொல்லக்கூடியது அவங்களுடைய புது ஃபிளாக்ஷிப் லைனப் தான். சொல்ல போனால் இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனில் பின்பக்கம் அந்த ஃபினிஷிங் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அதை தான் நம்ம நோட்டீஸ் பண்ணுவோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம் ஃபினிஷிங் இருக்கு. இன்ஸ்பயர்டு ஃப்ரம் ஃபேப்ரிக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கையில் நீங்கள் கேஸே பிடிக்காம யூஸ் பண்ணுறது கூட கிரிப்பிங்கும் நல்லா இருக்கு. அண்ட் இந்த கேமராவை சுற்றி இருக்கக்கூடிய பார்ட்டாக இருக்கட்டும், சைடில் இருக்கக்கூடிய இந்த ஃப்ரேமாக இருக்கட்டும், இது எல்லாமே பிரஷ்ட் அலுமினியம் ஃபினிஷிங் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கலர் பார்த்தீங்கன்னா மேட்சினி ஆலிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கலர், பேண்டோன் வேலிடேஷன் கலர். வேறு இதுக்கு மட்டும் கிடையாது, டிஸ்பிளேக்கு, கேமராக்கு, எல்லா இடத்துலையுமே பேண்டோனோட கொலாபரேஷன் இவங்ககிட்ட இருக்கு. பிளஸ் ஹெட்ஜஸ் அண்ட் கார்னர்ஸ் எல்லாம் நல்லா கர்வியாக கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்லிம்மான ப்ரொஃபைலில் ஒரு ஃபோனு பிடிச்சா என்ன ஃபீல் இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கு. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் உங்களுக்கு இந்த கேமராவுடைய பம்பை பார்க்கும்போது உங்களுக்கு ரெண்டு டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். ஒன்று, இந்த கேமராவை சுற்றி இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன ரிம் அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கா. ப்ளஸ் இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த கேமரா அப்படியே இப்படி வளைஞ்சு எடுத்த மாதிரி அந்த ஒரு ஸ்டேஜ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இட் ஃபீல்ஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். பட் இதோட திக்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது 6.99 mm திக்னஸ் கொடுத்துருக்காங்க. வெயிட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 186 கிராம் இருக்கு. ஃபிளாக்ஷிப்னு சொன்னால் போதுமா ப்ரோ, நமக்கு கேமரா பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம். நீங்க சொல்றது எனக்கும் கேக்குது. அதனால நம்ம ஃபர்ஸ்ட் கேமரால இருந்து போயிடலாம். இந்த கேமராக்கு வேற என்ன சொல்றாங்கன்னா சிக்னேச்சர் கிளாஸ் கேமராவா இருக்குதான்னு பார்த்துருவோம். அதாவது உங்களுக்கு 50 மெகாபிக்சலுக்கான மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. சோனி LYT 828 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல சென்சார் தான் இருக்கு. அண்ட் ரெண்டாவதா 50 மெகாபிக்சலுக்கான 3x பெரிஸ்கோப் லென்ஸ் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இதுலயுமே வந்து பார்த்தா நமக்கு சோனி LYT 600 சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த ரெண்டுத்துலயுமே நமக்கு OIS சப்போர்ட் இருக்கு. மூன்றாவதாக 50 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் கேமரா 122 டிகிரிக்கான ஃபீல்ட் ஆஃப் வியூ, ஆட்டோ ஃபோக்கஸும் இருக்கு, மேக்ரோ ஷாட்ஸும் எடுத்துக்கலாம். அண்ட் செல்ஃபிலையுமே 50 மெகாபிக்சலுக்கான சோனி LYT 500 சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்க. சோ நல்ல லைட்டிங் கண்டிஷன் எடுக்கும்போது இமேஜ் குவாலிட்டியை நல்லாவே இங்க இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்கன்றது நமக்கு கிளியர் கட்டா வந்து தெரியுது. அதுவும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா போர்ட்ரேட் கிடையாது, நார்மல் போட்டோஸ் நீங்க 1xல எடுக்கும்போதே பாருங்க வெவ்வேறு சினாரியோஸ்ல அதுல இருக்கக்கூடிய டீடைல்ஸ் அண்ட் டைனமிக் ரேஞ்ச் நல்லாவே வந்து கேப்சர் பண்ணிருக்கு. அண்ட் இன்ஃபேக்ட் நீங்க ஒருவேளை 3xல போர்ட்ரேட் ஷாட் எடுக்கணும்னு ட்ரை பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல பெரிஸ்கோப்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா அதெல்லாம் அந்த ப்ராசஸிங் இன்னுமே நல்லா பண்ணிருக்கு. அதுல டீடைல்ஸ் ரொம்ப நல்லா கேப்சர் ஆயிருக்கு. சோ அல்ட்ரா வைட பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு டீடைல்ஸ் இருக்கு. பட் நீங்க ரொம்ப ஷேடோலாம் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கலருடைய வேரியேஷன்ஸ் வந்து டிஃபரன்ஸ் வந்து தெரியும். அண்ட் செல்ஃபியுமே இமேஜ் குவாலிட்டி ரொம்ப நல்லா ப்ராசஸ் பண்ணிருக்கு. ஸ்கின் டோனுமே ஓரளவுக்கு வந்து மேட்ச் பண்ணிருக்கு. ஒருவேளை உங்களுக்கு கலர்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் சிக்னேச்சரா வேணும் அப்படின்னா இவங்களே ஒரு மோட் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நேச்சுரல் வேணுமா இல்ல சிக்னேச்சரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நார்மலா எடுக்கும்போது இந்த மாதிரி இருக்கும். பட் சிக்னேச்சர் மோட் ஆன் பண்ணி எடுக்கும்போது இந்த மாதிரி இருக்கும். சோ ஒரு சில இடத்துல நமக்கு தேவைன்ற பட்சத்துல மட்டும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த அல்ட்ரா வைல நம்ம மேக்ரோ ஷாட் எடுத்திருந்தோம், அதுவுமே நல்லாவே வந்திருக்கு. ஸோ இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சிக்னேச்சருக்கு தகுந்த மாதிரி, தட் இஸ் அவங்க ஃபிளாக்ஷிப்புக்கு தகுந்த மாதிரி இப்போ கேமராவை கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறது நமக்கு விசிபிளாக தெரியுது. பட் இருந்தாலும் இதெல்லாம் என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் மட்டும் தான். இந்த வீடியோ நம்ம மோட்டோ கூட சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அதனால இது விமர்சனம் கிடையாது. உங்களுக்கு ஒருவேளை விமர்சனம் வேணும் அப்படின்னா சொல்லுங்க, நான் சீக்கிரமாக கொண்டு வரேன். 8K 30 fps சப்போர்ட்டும் இருக்கு. 4K 120 fps வரைக்குமே நீங்க எடுத்துக்க முடியும். அண்ட் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா டால்பி விஷனுக்கான சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் இருக்கிறதுல பெஸ்ட் OIS இவங்க இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதோட சாம்பிள்ஸும் எப்படி இருக்குன்றதை பார்த்துருங்க. தனியா இல்ல, இருக்கிறதுல மற்ற ரெண்டு பெஸ்ட் கேமரா கூடயும் கம்பேர் பண்ணி பார்த்திருக்கோம். உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்றதை சொல்லுங்க. ரெண்டாவது முக்கியமான விஷயம் ப்ராசஸர். இதுல நமக்கு Snapdragon 8 Gen 5 ப்ராசஸர் வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் நம்மளுடைய சம்பிரதாய பிரகாரம் எல்லா விதமான பெஞ்ச்மார்க் டெஸ்ட்டுமே ரன் பண்ணி பார்த்தோம். அதுல வந்த ஸ்கோர்ஸ் அண்ட் அந்த ரன் ஆகும்போது எந்த அளவுக்கு பேட்டரி ட்ரைன் ஆச்சு அப்படின்றதையுமே நீங்க பாக்குறீங்க. சோ பிராக்டிகலா கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்திருக்கும் BGMல 120 fps ஆப்வியஸ்லி நல்லா தான் இருக்கணும். இதுலயுமே நல்லா தான் இருந்தது. சோ நாங்க 1 ஹவருக்கான கேம் பிளே பண்ணி பார்த்தோம். அதுல அரௌண்ட் ஆவரேஜ் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு 119 fps வந்து கிடைச்சது. அண்ட் மேக்ஸிமம் ஹீட் வந்து பாத்தீங்கன்னா 43 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தான் போச்சு. பட் என்னன்னா கேம் விளையாடும்போது ஒரு சில டைம் மிஸ் டச்சஸும் இருந்தது. டென்ஷன் இம்பாக்ட்ல highest கிராஃபிக் செட்டிங்ஸ்ல கேம் விளையாடி பார்த்தோம். சோ அதுலயுமே ஆவரேஜ் FPS ஓரளவுக்கு நல்லாவே வந்திருக்கு. கேமிங் எக்ஸ்பீரியன்ஸும் ஓரளவுக்கு நல்லா இருந்தது. அண்ட் ஒரு பெரிய வேப்பர் கூலிங் சேம்பரும் கொடுத்திருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ்க்கான காம்பினேஷன் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு LPDDR5X கான RAM டைப் இருக்கு. UFS 4.1 கான ஸ்டோரேஜ் டைப்பும் வந்து கொடுத்திருக்காங்க. 1 TB வேரியன்ட்டும் அவைலபிள் இருக்கு. பட் இதெல்லாம் சேர்த்து விளையாடுறதுக்கு நமக்கு ஒரு நல்ல
நல்ல டிஸ்பிளேவும் கிடைக்கணும். ஸோ இந்த டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.8 இன்ச்க்கான 165 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் இருக்கக்கூடிய 1.5K ரெசல்யூஷன் LTPO AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. டால்பி விஷனுக்கான சப்போர்ட்டுமே இருக்கு அண்ட் குவாட் கர்வ்டு டிஸ்பிளே ஆஃப்டர் லாங் டைம் இதில் கொடுத்துருக்காங்க. ஆனால் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த பெசல்ஸ் சின்னலாம் வந்து விசிபிளாக தான் தெரியும், ரொம்ப கர்வ் கிடையாது ஓரளவுக்கு. பட் பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு 6200 நிட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க, 2100க்கான HBM வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நாங்கள் அவுட்டோரில் டைரக்ட் சன்லைட்ல யூஸ் பண்ணும்போதும் விசிபிலிட்டி நல்லா இருந்தது. அண்ட் HDR பிளேபேக்காக இருக்கட்டும் இல்லை வியூவிங் ஆங்கிள்ஸ் பிளஸ் கலருடைய ரீப்ரொடக்ஷனுமே ஓரளவுக்கு வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. சரி, இப்போ ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு வருவோம், இந்த சவுண்ட். ஏன்னா எப்பவுமே இந்த மாதிரி ஸ்மார்ட் போன்ஸ் அந்த சவுண்டு தான் சொதப்போம். பட் இதுல சவுண்ட் எப்படி இருக்குன்னா, கேக்குதா? கேட்டுட்டு வந்துருங்க. சூப்பராக இருக்குதுங்க. ஸோ சவுண்ட் பை போஸ் அப்படின்றது சும்மா பேச்சுக்கு இல்லாமல் நல்லாவே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பின்பக்கம்லாம் அதிரல. அதற்கு முக்கியமான காரணம் மேலே நமக்கு செப்பரேட்டாக வந்து ஸ்பீக்கரே கொடுத்துருக்காங்க. ஸோ அது நல்லாவே பேலன்ஸ் ஆகுது. லெஃப்ட் ரைட் உங்களுக்கு நல்லா விசிபிளாக இருக்கும். நீங்கள் இப்படி வச்சு கேட்டாலும் சரி, இப்படி வச்சாலுமே சரி, அந்த டிஃபரன்ஸ் நல்லாவே ஃபீல் ஆகுது. அண்ட் டியூரபிலிட்டிக்கு நமக்கு கார்னிங் கிளாஸ் விக்டர்ஸ் 2 ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. மிலிட்டரி ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேஷன்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் அப்படி போட்டோம்னா கீழே கல்லு தான் இருக்குது. ஸோ அதனால் நான் போடலை. மற்றபடி IP68 ரேட்டிங்கும் கொடுத்துருக்கிறது இன்னொரு ப்ளஸ். பேட்டரியை பொறுத்த வரைக்கும் இங்கே தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பும் இருக்கும். 5200 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. என்னப்பான்னு யோசிக்கிறீங்களா? சிலிக்கான் கார்பன் பேட்டரி தான். ஆனால் அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் பொறுத்தவரைக்கும் 90 வாட்க்கான வயர்டு சார்ஜிங், 50 வாட்க்கான வயர்லெஸ் சார்ஜிங்கான சப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு சண்டை செமையாக போயிட்டு இருக்கிறதுனால ஒரு 6000 mAh கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50% நீங்கள் சார்ஜ் பண்ணுறதுக்கு 15 நிமிஷம் ஆகுது, 100% சார்ஜ் ஆகிறதுக்கு 40 நிமிஷம் ஆகுது. பட் அடுத்த ரொம்ப முக்கியமான ஒரு அப்கிரேட் அவங்க சொல்லிட்டு இருந்த விஷயம் 7 OS அப்டேட் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் 7 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட்டும் வரும்னு சொல்லியிருக்காங்க, which is a good thing. Plus out of the boxல நமக்கு Android 16மே வந்துருது. எந்த ஒரு ப்ளோட்வேர்ஸுமே வந்து கிடையாது. அண்ட் இதற்கு மேல நமக்கு Hello UI, எனக்கு ரீசெண்ட் டைம்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்த UI அதை கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஸ்னாப்பியா ஸ்லீக்கா இருக்கு. அண்ட் நான் சொல்லவே வேணாம், நிறைய கஸ்டமைசேஷன், நிறைய விதமான AI ஃபீச்சர்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. Moto AI 2.0 வந்து கொடுத்துருக்காங்க. டெக்ஸ்ட் டு இமேஜ், ஸ்கெட்ச் டு இமேஜ், இந்த மாதிரி தேவையான மினிமம் AI எல்லாமே வந்து இருக்கு. பிளஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேட்ச் மீ அப் 2.0 கொடுத்துருக்காங்க. ஸோ கச நோட்டிஃபிகேஷன் வேண்டாம், இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை மட்டும் நம்ம என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு விஷயத்திலுமே. பிளஸ் குளோபல் சர்ச்சிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இன்ட்யூட்டிவாக கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்ம ஸ்கிரீன்ஷாட்ஸ் இருக்கும்போது அதில் ரொம்ப இம்பார்ட்டன்டான இன்ஃபர்மேஷன் இருக்கும்போது ஆட்டோ பிளருக்கான ஆப்ஷனுமே இருக்கு. அண்ட் ரிமெம்பர் திஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். அதை இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் ஒரு லொகேஷன் போறீங்க, அதை பற்றி நீங்கள் ஏதாச்சும் ஒரு கீவேர்டு கொடுக்குறீங்க, இல்லை அதுவே வந்து சம்மரைஸ் பண்ணி கூட டீடைல்ஸ் வந்து எடுத்துக்குதுன்னா நீங்கள் அதை எப்போ வேணாலும் சர்ச் பண்ணிக்கலாம், ரீகால் பண்ணிக்க முடியும். பிளஸ் இப்போ இந்த மூவிக்கெல்லாம் போறீங்க, அதுக்கான டிக்கெட்லாம் வந்து வச்சிருக்கீங்கன்ற பட்சத்தில் அதுவுமே அது டிஃபால்ட்டாக மெமரியில் வச்சிருக்கோம் பார்த்தீங்களா. நெக்ஸ்ட் மூவ் சஜஷன் அப்படின்ற மாதிரி ஒரு சில ஃபீச்சர்ஸ் வரும். நீங்கள் ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணும் பட்சத்தில் அந்த மாதிரி உங்களுக்கு அடுத்தடுத்து இதெல்லாம் இருக்குன்ற மாதிரியான ஆட்டோமேஷன் வந்து அது கொண்டு வந்துடும். பிளஸ் பெர்ப்ளெக்சிட்டி, கோபைலட், ஜெமினி போன்ற 3 விதமான AI உடைய கலவையும் இதில் இருக்கு. மோட்டோ செக்யூர் வித் திங்க் ஷீல்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபேமிலி ஸ்பேஸ்க்கான ஆப்ஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. மோட்டோ ஸ்மார்ட் கனெக்ட் 3.0 கொடுத்துருக்காங்க. பிளஸ் இந்த வாட்டி உங்களுக்கு USB 3.2 இருக்கிறதுனால நீங்க வயர்டாவும் கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் டெடிகேட்டடா ஒரு AI கீயுமே கொடுத்துருக்காங்க. இந்த சிக்னேச்சர் போனோடவே சேர்த்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்க்காக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் கிளப் மெம்பர்ஷிப்பையும் இலவசமாக தராங்க. அதோடைய ஒர்த் வந்து பார்த்தீங்கன்னா 20,000 ரூபாய். அண்ட் கூடவே வெல்கம் ஆஃபரா இந்தியன் கஸ்டமர்ஸ்க்காக ஒரு சில எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸுமே இருக்கு, செக் பண்ணி பாருங்க. பிளஸ் இந்த போனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோடைய எலிட் கேரை வந்து கொடுக்குறாங்களாம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பேர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு வீட்டுக்கே வந்து பிக்கப் எல்லாம் பண்ணிட்டு போய் ரிப்பேர் பண்ணிட்டு வந்து கொடுத்துருவாங்க. பிளஸ் 24/7க்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டா சாட் ஆப்ஷன் தரும். அதாவது வந்து ரோபோலாம் கிடையாது, ஹியூமன். சரி, இப்போ கனெக்டிவிட்டின்னு பார்த்தீங்கன்னா Wi-Fi 7 கொடுத்துருக்காங்க, Bluetooth 6 அண்ட் 24 5G பேண்ட்ஸ். பிளஸ் மோட்டோ வாட்சை பற்றி சொல்லும் அப்படின்னா இவங்க பவர்ட் பை போலார். ஸோ ட்ராக்கிங்லாம் இன்னும் கொஞ்சம் அக்யூரசி பெட்டரா இருக்கும்ன்றது எதிர்பார்க்கலாம். அண்ட் இந்த வாட்சை பற்றி சொல்லணும்னா நமக்கு அலுமினியம் ஃப்ரேம் யூஸ் பண்ணிருக்காங்க. கார்னிங் கிளாஸ் 3 ப்ரொடெக்ஷனோட மேலே வந்து இருக்கு. பிளஸ் டிஸ்பிளே AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பிரைட்னஸ் நல்லா இருக்கு. அண்ட் IP68 ரேட்டிங் இருக்கு. 180 வரைக்கும் தான் சப்போர்ட் பண்றாங்க. டச் ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கு. பிளஸ் இந்த கிரவுனை வச்சு பார்த்தீங்கன்னா நீங்க அழகா ஆப் நேவிகேஷன் வந்து பண்ணிக்கலாம், நல்லா இருக்கு. அண்ட் RTOS தான் கொடுத்துருக்காங்க, VROS கிடையாது. பிளஸ் நமக்கு ஹெல்த்துக்கு தேவையான ஹார்ட் ரேட் மானிட்டரிங்கா இருக்கட்டும், SpO2 இருக்கட்டும், இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் முக்கியமா டியூவல் பேண்ட் GPS-க்கான சப்போர்ட்டுமே இருக்கு. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க மோட்டோ ஆப்பை கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா அதுல நம்ம மோட்டோ ஏலாம் இருக்கு இல்லையா, அந்த கேட்ச் மீ அப் இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் இதுக்கும் வந்துடும். பிளஸ் இதுல மைக்கும் இருக்கிறதுனால நீங்க கால் ரிசீவ் பண்ணிட்டு இதுலயும் பேசிக்கலாம். அதுல ஆடியோ குவாலிட்டி நல்லா இருக்கு. ஸோ இந்த சிக்னேச்சருடைய பிரைசிங் என்னன்னா இப்போ சுட வந்திருக்கு
60,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் இன்க்ளூடிங் இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க 5,000 ரூபாய்க்கு. இல்லை நீங்கள் எக்ஸ்சேஞ்ச்க்கு ஏதாச்சும் போடுற மாதிரி இருந்தால் ஒரு சில டிவைசஸ்க்கு அதுவும் சேர்த்து பார்க்கும்பொழுது 55,000 ரூபாய்க்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனை வாங்க முடியும். பேஸ் வேரியன்ட் 12 GB RAM 256 GBக்கான அந்த ஸ்டோரேஜ் வேரியன்ட். இது இல்லாமல் 16 GB RAM 512 GB மாடல் ஒன்று இருக்கு. அதோடைய பிரைசிங் 65,000 ரூபாய் அண்ட் 1 TB வேரியன்ட்டுமே இருக்கு. அண்ட் மற்ற எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸ் டீடைல்ஸ் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், செக் பண்ணி பாருங்க. அண்ட் முக்கியமாக இந்த பிரைசிங் ஓரளவுக்கு கரெக்டாக எடுத்துகிட்டு வந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களுக்கு என்ன தோணுது? இந்த பட்ஜெட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு நல்ல சிக்னேச்சராக ஸ்டார்ட் ஆயிருக்கா அப்படின்றத நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த சந்திக்கிறேன். வாழ்க தமிழ்.